சென்னையில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போலீஸ் பூத் அமைக்கப்படும் என்று பெருநகர காவல் ஆணையரகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில பாலாஜி என்ற மருத்துவர் விக்னேஷ் என்ற நபரால் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பா நோயாளி சீட்டு வாங்குவது போல சென்று கத்தியால் அந்த மருத்துவரை குத்திவிட்டு தப்ப முயன்ற போது பொதுமக்கள் பிடித்து இந்திய காவல்துறையினர் ஒப்படைத்த நிலையில அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில அரசு மருத்துவமனைகள்ல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும், துப்பாக்கி இந்திய போலீசார் பாதுகாப்பு வேண்டும் என்று நேற்று மருத்துவர் சங்கத்து சார்பாக போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன் எதிரொலியாக தற்போது சென்னையில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் காவல் பூத் அமைக்கப்பட்டு 10 காவலர்கள் என ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என சென்னை காவல்துறை சார்பாக தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 19 அரசு மருத்துவமனைகள் உள்ளதாகவும் ஏற்கனவே 9 மருத்துவமனைகள்ல காவல் நிலையங்கள் மற்றும் பூத்துகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது மீதமுள்ள 10 மருத்துவமனைகளில் காவல் நிலைய பூத்துகள் அமைக்கப்பட்டு ஒரு இடத்தில் 10 காவலர்கள் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என சென்னை காவல்துறை சார்பாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டான்லி மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம், போஸ் ஆஸ்பத்திரி போன்ற மருத்துவமனைகள்லாம் ஏற்கனவே காவல் நிலையங்கள் இருக்கக்கூடிய நிலையில காவல் நிலையங்கள் இல்லாத இடங்கள்ல இந்த பூத்துகள் தற்காலிகமாக பூத்துகள் அமைக்கப்பட்டு அந்த 10 காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் சென்னை காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று சென்னை காவல் ஆணையர் அந்த கிண்டி மருத்துவமனையில் ஆய்வுகளை மேற்கொண்ட போது இந்த தகவலை கணக்கிட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த 10 மருத்துவமனைகளில் காவல் நிலைய பூத்துகள் அமைக்கப்பட்டு ஒரு இடத்துல 10 காவலர்கள் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் சென்னை காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.